வணக்கம். சிட்டு ஸ்பைசஸ் நான் ரெடி மிக்ஸில் நாங்கள் இன்றைக்கி 2 விதமான வெங்காய சட்னி செஞ்சு காமிக்க போகிறோம். வெங்காய சட்னி முதல்ல மெத்தடை பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் தேவையில்லாதவங்க 3 மிளகாய் கூட வச்சுக்கலாம். ஒரு சிறு துண்டு புளி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் வச்சுருக்கேன், வறுத்தது. அது உப்பு தேவைக்கேற்பேன், எண்ணெய் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சட்னி அரைச்சி எடுத்து வந்துடலாம். எல்லாத்தையும் பவுலில் மாற்றிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துச்சு. உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, தாளிச்சாச்சு. இது வந்து எல்லா விதமான இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், புளிச்ச மாவுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வெங்காய சட்னியோட 2வது மெத்தட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சிறு துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சிறு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வதக்கத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, வதக்கத்துக்கும் தாளிக்கிறதுக்கும் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வந்து அந்த செகண்ட் மெத்தடை பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி வதக்கலாம். இஞ்சி வந்து டேஸ்ட்டுக்காக தான் வச்சுருக்கேன், இஞ்சி வைக்காமலும் செய்யலாம். புளி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை பொரிச்சுக்கலாம். தாளிச்சிடலாம். கடுகு இடிச்சிச்சு. உளுத்தம்பருப்பு ப்ரௌன் ஆகிட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். சட்னி அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெங்காய சட்னி எல்லா விதமான தோசைக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.